வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. மறைமுக போர். CIA, ISI ஆயுதங்கள். சில போர்கள் வெளிப்படையாக நடக்காது, அவை மறைவில் நடத்தப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானில் அப்படிப்பட்ட ஒரு போர் தொடங்கியது. இந்த போர் காபூலில் திட்டமிடப்படவில்லை, மாஸ்கோவிலும் இல்லை. அது வாஷிங்டனிலும் இஸ்லாமாபாத்திலும் வடிவமைக்கப்பட்டது. சோவியத் படையெடுப்பு அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு. நாம் நேரடியாக போராடாமல் எதிரியை சோர்ந்து போக வைக்கலாம். அந்த யோசனை ஒரு பெயர் பெற்றது, மறைமுக போர். CIA இந்த போரின் மூளையாக செயல்பட்டது. ISI இந்த போரின் கைகளாக மாறின. அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்பியது, பணம் அனுப்பியது. ஆனால் நேரடியாக ஆப்கானிஸ்தானுக்கு அல்ல, அவை பாகிஸ்தான் வழியாக சென்று அடைந்தன. ISI யாருக்கு ஆயுதம் கிடைக்க வேண்டும் என்று தீர்மானித்தது, யார் வலுவாக மாற வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தது. இந்த தேர்வு அனைவருக்கும் சமமாக இல்லை. சில குழுக்கள் அதிக ஆயுதம், சில குறைவு. இதனால் முஜாஹிதீன்கள் ஒன்றுபடவில்லை, பிளந்து போயினர். இந்த போரில் ஒரு ஆயுதம் வரலாற்றை மாற்றியது. அதுதான் ஸ்டிங்கர் மிசைல். இந்த சிறிய ஆயுதம் சோவியத் ஹெலிகாப்டர்களை வீழ்த்துவதற்கு மிகவும் பயன்பட்டது. வானத்தில் இருந்த மேன்மை நிலத்தில் வீழ்ந்தது. இந்த வெற்றி முஜாஹிதீன்களுக்கு உற்சாகம். ஆனால் அதன் விளைவு ஆயுதங்கள் கட்டுப்பாடின்றி பறந்தன. போருக்கு பிறகும் அவை மறையவில்லை. இந்த மறைமுக போர் ஒரு இலக்கை அடைந்தது. சோவியத் படைகள் சோர்ந்து போயின. ஆனால் மனிதர்களை யாரும் மனிதர்களாக நினைக்கவில்லை. அமெரிக்கா தன் இலக்கை அடைந்ததும் மெல்ல பின்வாங்கியது. ஆப்கானிஸ்தான் ஆயுதங்களுடன் மட்டுமே விடப்பட்டது. இந்த காணொளியில் ஒரு உண்மையை நாம் காண்கிறோம். மறைமுக போர்கள் உடனடி வெற்றியை கொடுக்கலாம், ஆனால் அவை நீண்ட காலத்தில் அழிவையே விதைக்கின்றன. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகம்